ஹாய் ஃபியூச்சர் டாக்டர்ஸ். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிர்கிஸ்தான், அதாவது அப்ராட் எம்பிபிஎஸ் ஸ்டடி. கிர்கிஸ்தானை வந்து எந்த மாதிரி வெதர்ஸ் இருக்கும், என்னென்ன மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது, லிம்பிக் காஸ்ட் எவ்வளோ, ஸோ ஃபுட் டைனமிக்ஸ்லாம் எப்படி, இந்தியன் ஃபுட், சவுத் இந்தியன் ஃபுட் கிடைக்குமா, அந்த மாதிரி ஃபுட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து இப்போது உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறோம். ஸோ கிர்கிஸ்தானை பொறுத்த அப்படின்னா ஒரு லேண்ட்லாக் கண்ட்ரின்னு சொல்லலாம். அந்த லேண்ட்லாக் கண்ட்ரிஸ்னால் உங்களுக்கு சீஸுக்கு கடல் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ லேண்ட் மவுண்டைன் ஏரியா அந்த மாதிரி சம்திங் இருக்கும். ஸோ ஸ்னோ டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது நவம்பர் டு பிப்ரவரி வரைக்கும் வந்து உங்களுக்கு கடுமையான ஸ்னோ இருக்கும். ஸ்னோனா பனிப்பொழிவு அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப கோல்டு, மைனஸ் டெம்பரேச்சர் சம்திங் இந்த மாதிரி போகும். ஸோ கிர்கிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே வந்துட்டு ஒரு 70 lakhs பீப்புள்ஸ் தான் வந்து அந்த கண்ட்ரீஸில் இருக்காங்க. ஸ்மால் கண்ட்ரிஸ் தான். என்ன ஒரு பெனிஃபிட்ஸ்னால் இந்தியாவில் வந்து நியர்பை கண்ட்ரி உங்களுக்கு கிர்கிஸ்தான்ங்கிறது. மற்ற கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியர்பை கண்ட்ரி. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஃப்ளைட் ஃபேரு ரொம்ப லோவாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து 12,000 to 15,000 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் இந்தியாவுக்கு வந்துட்டு போயிடலாம். ஸோ கிர்கிஸ்தானில் வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது என்ன மாதிரி எம்பிபிஎஸ் பேட்டர்ன் இருக்குதுன்னா கிர்கிஸ்தானில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் தம் மெடிக்கல் யூனிவர்சிட்டி வந்து 6 year ப்ரோக்ராம் ரன் பண்ணுறாங்க. சில யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 year ப்ரோக்ராம் ரன் பண்ணுறாங்க. இப்போ 6 year ப்ரோக்ராம் அப்படின்னா 6 + 1 7 years ஆகிடும். 5 year ப்ரோக்ராம் சில யூனிவர்சிட்டிஸ் வச்சுருக்காங்க. 5+1 அந்த மாதிரி இருக்கும். 5+1 உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு ஷார்ட் டூரேஷன்லேயே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து முடிச்சுட்டு வெளியே வந்துடலாம். ஸோ எந்தெந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து 6 year ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க, அதாவது 6 year ப்ரோக்ராம் 6+1 வந்து ஜலாலாபாத் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, KSMA மெடிக்கல், அதாவது கிர்கிஸ் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, ஓஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. அதில் வந்து 2 இருக்குது, IMA, IMU அண்டு IMAன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் MCA, NMC ரெகுலேஷன்ஸு ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறது. ப்ளஸ் USML, VFMG, FLAP இதெல்லாம் வந்துட்டு நல்லாவே ட்ரைனிங் கொடுக்குற கண்ட்ரிஸ். எஜுகேஷன் பொறுத்தளவு வந்து இந்தியன் சிலபஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லோக்கல் லாங்குவேஜ் கிடையாது, இங்கிலீஷ் மீடியம் ஃபுல் அண்ட் ஃபுல். அது ஏன் வந்து கிர்கிஸ்தானை சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MCA, NMC வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து உங்களுக்கு இந்தியன் சிலபஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் சிலபஸ் ஃபாலோ பண்ணுறதுனால கிளைமேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப டிஃப்ரென்சியேஷன் வராது. சேமஸ் லைக் தமிழ்நாடு. மற்ற டைமில் தமிழ்நாடு இந்த ஸ்னோ டைமில் கொஞ்சம் ட்ரபிள் இருக்கும். மற்றபடி சவுத் இந்தியன் ஃபுட்லாம் வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ பிடிக்காது. ஸோ இங்கே வந்து அட்மிஷன் பண்ணுறது அதாவது என்ன கோர்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து MBBS அண்ட் PDS கோர்சஸ் அண்டு PG, எனி ஸ்பெஷாலிட்டி, MD, MS லைக் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன ரெக்கக்னிஷன்லாம் வந்து இந்த கிர்கிஸ்தானில் மெடிக்கல் யூனிவர்சிட்டி வருது, NMC, ECFMG, FAIMR அண்ட் WHO அப்ரூவ்டு யூனிவர்சிட்டிஸ். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி, அதாவது என்னென்ன கிர்கிஸ்தான் MBBS வந்து எலிஜிபிலிட்டி பார்த்தா 50% மார்க் எடுத்தாங்க. ஜஸ்ட்டு நீட் ஸ்கோரிங் வந்து ஜஸ்ட் பாஸ் எடுத்தால் போதும் அவங்க வந்து இன்டேக் எடுப்பாங்க. ஸோ இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன கிர்கிஸ்தானில் பார்த்தீங்கன்னா 2 பேட்சஸ் எடுப்பாங்க. அப்படின்னா அக்டோபர் பேட்ச் ஒன்று, அதாவது செப்டம்பர் பேட்ச் ஒன்று, பிப்ரவரி பேட்ச் ஒன்று. ஸோ மற்ற கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் பேட்ச் மட்டும் தான். கிர்கிஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேட்சஸ், அதாவது செப்டம்பர் பேட்ச் ஒன்று, பிப்ரவரி பேட்ச் ஒன்று. ஸோ 2 பேட்சஸில் வந்து உங்களுக்கு அட்மிஷன் இன்டேக் வந்து எடுப்பாங்க. ஸோ டாப் மோஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா KSMA பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஓஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஏஷியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜலாலாபாத் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த 4 மெடிக்கல் யூனிவர்சிட்டியுமே மோஸ்ட்லி வந்து மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுற யூனிவர்சிட்டி. இப்போ வந்து எனக்கு வந்து டாப் மோஸ்ட் நல்ல மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அதாவது எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், ப்ளஸ் வந்து ஃபீஸ் பிரச்சனை இல்லை, கடாவர் கிளாஸஸ் எல்லாமே இருக்க மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு KSMA மெடிக்கல் யூனிவர்சிட்டி.
செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து ஓரளவுக்கு ரீசனபுளாக இருக்கணும் அப்படின்னு ஓரளவுக்கு ரொம்ப கம்மியாக ஓரளவுக்கு இதாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா ஓஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கணும் உங்களுக்கு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ், அது மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து எப்படியாவது ஃபேமிலியில் கொஞ்சம் எக்கனாமிக் ஸ்டார்டப் ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறவங்க நீங்கள் வந்து ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி போகிறது. ஸோ அவங்க வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, எம்சி அப்ரூவல் இருக்குது, எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து படிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி போகிறது. தேர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் அங்கேருந்து இது பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் வரும், அதாவது மெஸ் பில் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8,000 to 9,000 அந்த மாதிரி ரேஞ்சஸ் தான் வரும். நான் சொல்கிறது வந்துட்டு ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா 8,000 to 9,000 அந்த மாதிரி வாங்க. ஸோ மற்ற யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஎஸ்எம்ஏ பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 to 15,000 அந்த மாதிரி மேக்ஸிமம் வந்து லிவிங் காஸ்ட், அதாவது மந்த்லி மெஸ் பில் அந்த மாதிரி மேக்ஸிமம் வந்து ஆகிறாங்க. ஸோ ஏன் வந்து கிர்கிஸ்தானில் வந்து இது சூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் வேர்ல்டுலேயே வந்து கிர்கிஸ்தானில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபீஸ் ரொம்ப கம்மி. எஸ்பெஷலி நான் சொல்கிற ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப, அதாவது 16 lakh to 16 லட்சத்துலேருந்து 18 லட்சத்து வரைக்குமே ஹோல் எம்பிபிஎஸ்மே முடிச்சிடலாம் அந்த யூனிவர்சிட்டியில். மற்ற யூனிவர்சிட்டியில் அந்த கேஎஸ்எம்ஏ அந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு 25 to 30 அந்த மாதிரி வரும். ஸோ ஓஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா அதே ரேஞ்சஸ் தான் வரும். ஸோ ஃபீஸ் வைஸு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஆகணும் ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். என்னென்ன அட்வான்டேஜஸ், அதாவது கிர்கிஸ்தானில் எம்பிபிஎஸ் வந்து என்னென்ன அட்வான்டேஜ்னால் ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து இங்கிலீஷ் மீடியம். ஸோ 12 லாங்குவேஜ் கிடையாது. 12 லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா போத் மீடியமே எடுத்துவாங்க. இப்போ ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் எடுத்துவாங்க, இங்கிலீஷில் கொஞ்சம் நாள் பார்த்தா ரஷ்யன் மீடியம் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்கிலீஷ் வந்து, அதாவது MC அண்ட் WHO அப்ரூவ்டு யூனிவர்சிட்டிஸ். ஸோ லோ காஸ்ட், ரொம்ப லோ காஸ்ட், ஆல் ஓவர் வேர்ல்டு லோ காஸ்ட்டில் இருக்க இது பண்ணி அஃபோர்டபுள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் அப்படி தான் இருக்குது. நீட் கோச்சிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு FMG கோச்சிங் வந்து உங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் ஃபஸ்ட் இயர்லேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பார்த்திங்கன்னா கிர்கிஸ்தானை பொறுத்தவரை ஃபஸ்ட் இயர்லேருந்தே உங்களுக்கு FMG கோச்சிங் வந்து FMG, FLAB, USMG எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நோ டொனேஷன் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து அமௌண்ட் கட்ட போகிறதில்ல. எதுவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கா அந்த மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு கிர்கிஸ்தானில் வந்து அட்மிஷன் ஆகிறது ரொம்ப ஈஸி. ஸோ சம் யூனிவர்சிட்டிஸ் வந்து இந்த கிளினிக்கல் எக்ஸ்போஷர் வந்து நல்லாவே பண்ணுறாங்க. ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டைப் வச்சு அந்த மாதிரி சம் யூனிவர்சிட்டிஸ் வந்து கிளினிக்கல் ரொட்டேஷன்ஸ் வந்து நல்லா சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை பார்த்தீங்கன்னா +2 மார்க் ஷீட்டு, பாஸ்போர்ட்டு, ஃபோட்டோ, நீட் ஸ்கோர் கார்டு, இதுதான் வந்து இந்த கிர்கிஸ்தானை பொறுத்தளவு MBBS அட்மிஷன் ஆகிறது ஈஸியான ப்ரொசீஜர் தான். வேறு கார்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ வந்து இப்போ வந்து நார்மலாக வந்து எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா 25 to 30 வரைக்கும் வந்துடும். அதே மாதிரி KSMA பார்த்தீங்கன்னா 25 to 30 lakhs வந்துடும். ஜல்லாபாத் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சேம் லைக் தட் 25 to 30 வந்துடும். ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா 80 to 60 lakhs, அதாவது 16 to 80 lakhs அந்த மாதிரி தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ரொம்ப லோவாக. ஸோ ரொம்ப டாப் சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. டாப் மோஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா KSMA, கிர்கிஸ் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. கிர்கிஸ் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 அனாட்டமிக் லேப், அதாவது ஆசியாவிலே வந்து 2வது அனாட்டமிக்கல் லேப் இருக்க மெடிக்கல் யூனிவர்சிட்டி KSMA. ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளினிக்கல் எக்ஸ்போஷர்லாம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த ஜல்லாபாத் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அது ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் தான். பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் லைப்ரரி, மாடர்ன் கிளாஸ் ரூம் வந்து கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து நீங்கள் சப்போஸ் கிர்கிஸ்தான் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று சீப் அண்ட் பெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுங்க. இல்லை எனக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக வேணும்
அமௌண்ட் பிரச்சனை இல்லை, ஃபீஸ் பிரச்சனை இல்லை அப்படின்னு கேஎஸ்எம்ஏ மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது அட்மிஷன் வேணும்னா நீங்கள் நான் கீழே நம்பர் தான், என்ன டீட்டெயில்ஸ் வேணும் டேரெக்டாக வந்து நம்ம இந்த ஏஜென்ட் கிடையாது. ஸோ டேரெக்டாக வந்து நம்ம ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோ இல்லை கேஎஸ்எம்ஏ மெடிக்கல் யூனிவர்சிட்டியோ வந்து நாங்கள் அட்மிஷன் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து நம்ம போடலாம். ஸோ அட்மிஷன் என்ன சிலபஸ் நான் வந்து இப்போது எக்ரிகல்ச்சர் வந்து என்னென்ன சிலபஸ் ஃபஸ்ட் இயர் சிலபஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா anatomy, physiology and bioorganic chemistry and cytology and internal medicines. இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் இயர் MBBS சப்ஜெக்ட்ஸ். செகண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாலஜி, மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, anatomy, physiology, patient care and psychology. ஸோ இது வந்து செகண்ட் இயர் உள்ள சப்ஜெக்ட்ஸ். தேர்ட் இயருக்கு பார்த்தா ENT, embryology, radiology, forensic medicine and medical chemistry. ஸோ இது வந்து தேர்ட் இயருக்குள்ள சப்ஜெக்ட்ஸ். ஃபோர்த் இயருக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்மகாலஜி, சர்ஜரி, அலைடு சப்ஜெக்ட்ஸ் அண்ட் கம்யூனிட்டி மெடிசன்ஸ். ஸோ இது வந்து ஃபோர்த் இயருக்குள்ள சப்ஜெக்ட்ஸ். ஃபிஃப்த் இயருக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், ஆப்தமாலஜி, கைனகாலஜி, ஆப்ஸ்டெட்டிக்ஸ். இது வந்து ஃபிஃப்த் இயருக்குள்ள உள்ளது. சிக்ஸ்த் இயர் போனீங்கன்னா அது பேஸ்ட் ஆன் இன்டர்ன்ஷிப் பண்ணுற சீனியர் டாக்டர் இன் ப்ரைவேட் ஆர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், அது கிளினிக்கல் ரொட்டேஷன்ஸ். சிக்ஸ் இயர். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கேஎஸ்ஏங்கிறது அந்த கிர்கிஸ்தானோட கேபிட்டலே இருக்குது, பிஸ்கேக்கில் இருக்குது. ஸோ ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பிஸ்கேக்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ ஓஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா அது வேறு ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அதாவது ஓஸ்ங்கிறது ஒரு ஸ்டேட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்கெட்லேருந்து ஒரு 500-600 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் வந்து மோஸ்ட்லி செலக்ட் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி வந்து கேபிட்டல் இருக்கிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அதான் வந்து ஃப்ளைட் ட்ராவல் சம்திங் ட்ராவல் வந்து பெட்டராக நினைக்கிறேன். ஸோ அதாவது ரேட்டிங், சேஃப்டி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6க்கு வந்து 5.3 கொடுக்கலாம். கர்கிஸ்தான் வந்து கேர்ள்ஸ் மோஸ்ட்லி வந்து இஸ்லாமிக், அதாவது முஸ்லீம்ஸ் மோஸ்ட்லி வந்து இருக்காங்க. ஸோ கேர்ள்ஸ் வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். இப்போ கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, ஏதாவது அட்மிஷன் தேவைப்படுது, உங்களுக்கு ரொம்ப சேஃபான கண்ட்ரி வேணும் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிர்கிஸ்தானை பெட்டராக சூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ கிர்கிஸ்தானில் வந்துட்டு எந்த ப்ராப்ளமுமே வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு இருக்காது. ஸோ பாசிங் பர்சன்டேஜ் வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிங் பர்சன்டேஜ் வந்து இப்போதைக்கு உள்ள ஸ்டேட்டஸ் 2024 படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 70-80% வந்து மேக்ஸிமம் வந்து எல்லா யூனிவர்சிட்டிஸுமே, நான் வந்து காமனாக சொல்கிறேன். ஸோ ஹையர் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா பாசிங் ரேட்டு வந்து கிர்கிஸ்தானில் பாசிங் ரேட் ஜாஸ்தி இருக்க யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தான். ஸோ செகண்ட் வந்து தான் கேஎஸ்எம்ஏ அந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டி. அது வந்து எப்படின்னா ஒரு 70-80% இருக்கும். பட் ஏசியனில் வந்து 80-85% வந்து பாசிங் ரேட், எஃப்எம்சி பாசிங் ரேட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப லோவாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஓஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஓஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிங் ரேட்டு, எஃப்எம்சி பாசிங் ரேட்டு வந்து கம்மியாக. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அட்மிஷன் இப்போ போடுறோம், எந்த யூனிவர்சிட்டியில் போட்டாலுமே உங்களுக்கு அதாவது அட்மிஷன் லெட்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த 4 டாக்குமெண்ட்ஸ், அதாவது +2 மார்க் ஷீட்டு, நீட் ஸ்கோர் கார்டு, பாஸ்போர்ட்டு, ஃபோட்டோ, இதை நம்ம சப்மிட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் லெட்டர், அதாவது இன்விடேஷன் லெட்டர் வந்து நமக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்விடேஷன் லெட்டர் வந்து 1.5 months இல்லை 2 monthsலேயே வந்துட்டு உங்களுக்கு விசா, அந்த அட்மிஷன் கன்ஃபர்மேஷன் இதெல்லாம் வந்துட்டு நமக்கு வந்துடும். ஸோ அதுக்கு பிறகு வந்துன்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டியில் வந்து டிக்கெட் போட்டு அந்த டேட் சொல்லுவாங்க. நீங்கள் அந்த போய்ட்டு அங்கே ஃபுல் அங்கே ஒரு டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும், ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அட்மிஷன் கன்ஃபார்ம், கான்ட்ராக்ட் பேப்பரில் சைன் பண்ணிவிட்டு நீங்கள் அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நார்மலாக வந்து அப்ராட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தம் சீப் அண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் தான் சூஸ் பண்ணேன். ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்குது. இல்லை எனக்கு வந்து ப்ராப்பராக எல்லாமே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க, ப்ராப்பராக மீன்ஸ் அனாட்டமிக்கலாக கடாவர் கிளாஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஎஸ்எம்ஏ சூஸ் பண்ணுங்கள். ஓஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஒன் ஆஃப் த பெட்டர் தான், பட் இருந்தாலும் ட்ராபேக்ஸ் இருக்கிறதுனால நான் வந்து கேஎஸ்எம்ஏ சூஸ் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் அட்மிஷன் போகணும், இந்த மாதிரி நீங்கள் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கீழே நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள்.